இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னத்தா கொடுமை இது? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்ன சேரக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை புள்ளையே பெத்துக்க வேண்டான்னு சொல்றாளா? அவ உன்னை பெத்தவ தானே, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறா? பாட்டி, எங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது பாட்டி. எங்க சந்தோஷத்தை வெளியில கூட யாருக்கிட்டையும் சொல்ல முடியல பாட்டி. மாப்ள, இனிமே என்ன ஆனாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. உன்னை புள்ளையே பெத்துக்க கூடாதுன்னு சொல்றான்னா, அப்படின்னா நீ 3 மாசமா இருக்கும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய பச்சளை மருந்த உன் ஆத்தாக்காரி உனக்கு கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லையே. அது என்ன பாட்டி பச்சளை மருந்து? பொண்ணு கர்ப்பமா இருந்தா அவளை பெத்த தாயி 3வது மாசத்துல இவளுக்கு பச்சளை மருந்து கொடுக்கணும். அந்த பச்சளை மருந்து சாப்பிட்டா வயிற்றுல இருக்க புள்ள நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்கும்னு ஐதீகம். அத கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவசியம் கொடுக்கணும்பா. பாட்டி, நீங்க சொன்னதை கேட்ட உடனே எனக்கும் அம்மா கையால பச்சளை மருந்து வாங்கி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. ரோகிணி, அந்த கொடுப்பனதான் உனக்கு இல்லையே, நாம என்ன பண்ண முடியும்? பாட்டி, அத்தை தானே பச்சையில மருந்து கொடுக்கணும், அவங்க கொடுப்பாங்க. நீங்க சொல்றது நடக்குமா? கண்டிப்பா நடக்குங்க. சகல, அத்தைக்கு தெரியாம இவளுக்கு எப்படி அவங்க கையில பச்சளை மருந்து கொடுக்க முடியும்? எல்லாம் முடியுங்க. பாட்டி சொன்னாங்கல்ல, உங்க குழந்தை ஆரோக்கியமா சந்தோஷமா வளரணும்னா மருந்து கொடுக்கணும்னு. நமக்கு அதாங்க முக்கியம். நீ சொன்ன மாதிரி நடத்தி காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ரோகிணி, நீ உன் அம்மா கையால பச்சளை மருந்து குடிப்ப, கவலைப்படாத.